Hello guys, welcome back. This is module number 2.12 equivalent force and angle finding problem in engineering mechanics. இந்த question number part number B part B ல 12th ல கேட்கக்கூடிய question 12A ஓ 12B ஓ எனக்கு சரியா தெரியல. equivalent force and angleங்கற problem last few years ஆ கேட்கப்பட்டிருக்கக்கூடிய question. ஒரு 2 dimensional body இருக்கு அப்படினா அதுல 4 edges இருக்கக்கூடிய rectangular plateல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் இந்த 4 ஃபோர்ஸோட ஈக்குவலன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும். அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ how will we solve it அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் வீக்லேயுமே லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. அதே நீங்கள் பிளேலிஸ்ட் மூலமாக ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட் us move to the question. A rectangular plate is acted upon by a force and couple is shown in the figure. The system is to be replaced with a single equivalent force. ஓகே, இந்த 4 சேர்ந்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக இங்கே இருக்கலாம். It may be here, it may be here, or it may be here. எந்த ஆங்கிளில் வேணால் இருக்கலாம் இல்லையா? For 40 degree, specify the magnitude and line of action of equivalent force. First condition, இங்கே இருக்கக்கூடிய 2 ஆல்ஃபாவையும் 40ன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, specify the value of alpha if the line of action of force equivalent force is to intersect the line CD 300 mm to the right of D. இங்கேருந்து 300 mm to the right of D அப்படின்னா இங்கே 300 இங்கே 100ன்னு இருக்கணும். This is my line of action of force அப்படிங்கிறது இருக்குன்னா அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? ஸோ இது ஆக்சுவலாக 2 பார்ட் பி, அதாவது 2 பார்ட் பி கொஸ்டினில் 13 மார்க்கில் கேட்கக்கூடிய அளவுக்கு வெயிட்டேஜான கொஸ்டின். அதை ஒரே கொஸ்டினாக கேட்டுட்டாங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ வில் ஹெல்ப் யூ. டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். லெட் us see the problem. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே எனக்கு 2 டிகிரியுமே 40 டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ அது எனக்கு இஷ்யூ கிடையாது. இப்போ எனக்கு ஈக்குவலண்ட் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். ஸோ how will we find my equivalent force அப்படின்னு சொல்லும்போது டிங்கிற இடத்துல எந்த ஃபோர்ஸும் இல்லை. ஒன்று மொமெண்ட் அபவுட் ஏ இருக்கலாம், மொமெண்ட் அபவுட் பி இருக்கலாம், அல்லது மொமெண்ட் அபவுட் சி இருக்கலாம். ஸோ ஐ எம் சூஸிங் மொமெண்ட் அபவுட் பி. ஏன் சார் நான் ஏவையோ பிசியோ சூஸ் பண்ணக்கூடாது? நான் முதல்ல மெத்தட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏல ஒருத்தர் கண்டுபிடிங்க, சியில் ஒருத்தர் கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் எனக்கு கமெண்ட்ஸில் கூட தெரியப்படுத்துங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே இல்லையா? ஸோ டேக்கிங் மூமெண்ட் அபவுட் பி, பியை நான் காமனாக எடுக்கிறேன். ஏன்னா பிக்கு இடது பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவில் ஒரு ஃபோர்ஸும் இங்கே ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவில் ஒரு ஃபோர்ஸும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதோட சேஞ்சிங். ஸோ திஸ் இஸ் F1. ஏன்னா இதோட டைரக்ஷன் பாட்டம் நோக்கி இருக்கிறதுனால அப்போ உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ்க்கு தான் ஆல்ஃபா பேரலல். இங்கே -15 காஸ் ஆல்ஃபா, இங்கே -15 சைன் ஆல்ஃபா. லைக்வைஸ் இந்த டயக்ராம் இப்படி இருக்கும்போது இங்கே +15 டீட்டாங்கிறது எங்கே இருக்குது? ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணியிருக்கா. அப்போது இங்கே கேஸ் ஆல்ஃபா, இங்கே 15 சைன் ஆல்ஃபா. இதை நீங்கள் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ வென் த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டம் அட் பி அப்படின்னு சொல்லும்போது இஎம் அட் பி அப்படின்னு சொல்லும்போது 48 அப்படின்ட்டு இருக்குது. இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரியாது. ஸோ இந்த பாயிண்டில் இருக்கலாம் அல்லது இந்த பாயிண்டில் இருக்கலாம். தட் இஸ் டி. டிஸ்டன்ஸ் மட்டும் வைக்கிறோம். ஸோ 48ங்கிறது ஃபோர்ஸு, அதோட மொமெண்ட்ரி டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ டி. நீங்கள் என்ன கேட்கலான்னா 48×0 ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு. அந்த இடத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பக்கத்தில் கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அன்னோன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறமா என்னென்னு பார்ப்போம். விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் F1 இருக்கு இல்லையா? இந்த F1ங்கிறது இந்த பிலேருந்து பார்க்கும்போது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா -15 காஸ் ஆல்ஃபா. அதாவது இஃப் இட் இஸ் பி, இதான் பி அப்படின்னு சொன்னால் இது ஒரே லைன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது -15 சைன் ஆல்ஃபா, இங்கே பார்க்கும்போது -15 காஸ் ஆல்ஃபா. ஸோ மொமெண்ட்டை நான் கண்டுபிடிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய 400 mm 0.4. இப்போ ஃபோர்ஸ்ன்னு எடுத்தால் -15 sin 40 இன்ட்டு 0. எதனால்? எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே லைனில் இருக்குது. பட் ஒய் ஆக்சிஸுங்கிறது என்னவாக இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? -15 காஸ் ஆஃப் 40 இன்ட்டு 0.4. இது ஃபஸ்ட் ஃபோர்ஸ். அதுவே செகண்ட் ஃபோர்ஸ் ஹியர் என்னோட பி இங்கே இருக்குது. இந்த ஃபோர்ஸ் என்னவாக இருக்குது? எனக்கு பேரலல். ஸோ திஸ் இஸ் 15 காஸ் ஆல்ஃபா, இங்கே விச் இஸ் 15 சைன் ஆல்ஃபா. அதே தான் இங்கே 15 காஸ் ஆல்ஃபாங்கிறது ஒய் ஆக்சிஸ் இதுக்கு பேரலாக இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. அதுவே திஸ் வேல்யூ ஆஃப் 15 சைன் ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் அதோட கவரிங் டிஸ்டன்ஸ் 240 mm. தட் இஸ்
0.24. இந்த இடத்துல 0 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 0 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ பாக்கி இருக்கிறது என்ன மைனஸ் 15 cos 40 இன்ட்டு 0.4 plus 15 sin 40 into 0.4. The values are minus 4.6 plus 2.3 which is nothing but 2.3 minus la varum in the minus 2.3 minus 48 minus cut which becomes 0.048. Simply we can put it as 0 0 னு போட்டுறலாம். அப்படி போட்டால் இங்கே ஆன்சர் வராது இல்லையா, அதனால் அந்த ஸ்டெப்பில் நம்ம கொண்டு போகிறோம். பண்ணும்போது we get 0.048 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அல்லது இதை என்னென்னு எழுதலாம்னா 0.048 மீட்டருங்கிறத 48 மீட்டர்னு கூட எழுதலாம். இது மில்லி மீட்டரில் இருக்கு இல்லையா, இதை மீட்டரில் இன்ட்டு 1000 போட்டு பாருங்க. 1000 போட்டிங்கன்னா 48 mm அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் 48 mmங்கிறது ஜீரோலேருந்து கிட்டத்தட்ட எக்ஸ்லேயும் இருக்கலாம் ஒய்லேயும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம் முடியுது. இந்த ஜீரோவோட வேல்யூ சப்ஸ்டியூஷனில் தான் உங்களுக்கு குழப்பம் வரும். சரிங்களா, அதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். தெளிவாக பாருங்கள். சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் இந்த ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு திருப்பி கூட சால்வ் பண்ணி சொல்கிறேன். இல்லை இந்த ப்ராப்ளத்தோட ஹைலைட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா ஈக்குவலன்ட் சிஸ்டம் பொறுத்த மட்டும் சிம்பிளாக 1 2 3 4 ஸ்டெப்பு தான். ஆனால் இந்த இடத்துல எது ஜீரோ வரும் எது நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் சம்மு சால்வ் பண்ணும்போது தான் தெரியும். அதுதான் இந்த ப்ராப்ளத்தோட பெரிய இஷ்யூவே. நான் 12ங்கிறது செகண்ட் சாப்டரை பொறுத்த மட்டும் ஃபோர்ஸஸ் அண்ட் ஸ்பேசஸ் பயங்கர டஃப்பாக இருக்கும். ஃபோர்ஸஸ் அண்ட் கப்புள் அது பயங்கர டஃப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது ஒரு ராட் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அது ஒரு ஆங்கிள் ஃபைண்டிங் போட்டு நம்ம சப்போர்ட் ரியாக்ஷன் குயிக்காக எடுத்துடலாம். ரெக்டாங்குலர் எலமெண்ட் தான் ரொம்ப டஃப்னு தெரிஞ்சு தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். ஓகேங்களா. அடுத்து இப்போ இதே விஷயம் டு த ரைட் 300 இங்கே 100ன்னு பிரிக்கிறோம். அதே போல் எனக்கு ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் எனக்கு இங்கே இருக்குது. மீதி இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸோட வேல்யூஸ் என்னங்கிறத எனக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவ் வில் யூ ஃபைண்ட் இட்னா மொமெண்ட் அபவுட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0. இங்கே டவுன் வேல்யூ ஆஃப் மைனஸ் 48 இன்ட்டு 0.1 இங்கே 48 மைனஸ் 48 இன்ட்டு 100 mmங்கிறது 0.1 மீட்டர். அது தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்னலாம் வருது, ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம பார்க்க வேண்டியது என்னங்கிறதையும் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய 15 மைனஸ் 15 காஸ் இன்ட்டு 0.4 ப்ளஸ் 15 இன்ட்டு 0.24 இது ஏன் இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக சால்வ் பண்ணோம் இல்லையா அந்த கப்புள் அபவுட் பி நம்ம அதை தான் பண்ணணும். இந்த கப்புள் அபவுட் பியோட வேல்யூ அப்படியே இங்கே ரிப்பீட் ஆகுது. ஆனால் இங்கே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் ஆல்ஃபாவோட வேல்யூ 40 கிடையாது. ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்க இல்லையா ஆல்ஃபா தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் பிகம் 4.8ங்கிறது -5 ஆகும். -6 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 4 சைன் ஆல்ஃபா 3.6 4 ஆக்குறேன். மறுபடியும் இந்த 6 இங்கே போகும்போது ப்ளஸ் ஆகுது, இந்த மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் ஆகுது. இதை ஸ்கொயர் பண்ணுறோம். 36 காஸ் ஸ்கொயர் டீட்டா 4 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 5 அதை ஸ்கொயர் பண்ணுறோம். 16 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 25 5 20 22 40 2ab அல்லவா. a இன்ட்டு b 20 இன்ட்டு 2 40 சைன் ஆல்ஃபா. இங்கே காஸ் ஸ்கொயரை எதுக்காக இவ்வளோ நம்ம ஸ்கொயர் பண்ணுறோன்னா காஸ் ஸ்கொயரை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படி எழுதும்போது 3 வேல்யூக்களும் சைன் பேஸில் வருது. அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். 36 இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா விச் பிகம்ஸ் 36 மைனஸ் 36 சைன் ஸ்கொயர் டீட்டா 16 சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இங்கே மைனஸ் ஆகுது ப்ளஸ் 25 ஈக்குவல்ட்டை தாண்டி வெளியில் போகும்போது மைனஸ் 25 ஆகுது ப்ளஸ் 40 இங்கே போகும்போது மைனஸ் 40 ஆகுது. இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது -52 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா minus 40 sin alpha plus 11 equal to 0. இதை minus ax square plus bx plus c அப்படிங்கிற ஆர்டரில் ஏவினுடைய மதிப்பு -52, பியின் மதிப்பு -40, சியின் மதிப்பு 11. இந்த 3 வேல்யூஸ் கிடைக்குதான். ஆல்ஃபா ஈக்குவல் டு -b plus or minus square root of b square minus 4ac. ஏகப்பட்ட வேல்யூ சப்ஸ்டியூஷன் எல்லாம் எடுக்கும்போது எனக்கு ஃபைனலாக 40 plus or minus 62 divided by -104. இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா இது ரெண்டு தனியாக டிவைட் பண்ணுவோம், பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகணும். எப்படின்னா தனியாக எடுக்கிறேன். 40 + 62 டிவைடட் பை -104 40 - 62 டிவைடட் பை -104 -102 by 104 -22 by 104 which becomes -0.9 0.2. இங்கே sin -0.9 எடுக்கிறேன், 0.2 எடுக்கிறேன். இதை எடுத்தால் இன்வேலிடுன்னு வரும் அல்லது சின்டெக்ஸ் எரர்னு வரும். இதை போய் நம்ம சின்டெக்ஸ் எரர்னு எழுதுவோமா? இது இந்த வார்த்தை எனக்கு ஒரு எப்போதுமே ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா இந்த சார்லாம் பண்ணி இதை சம்மில் போட்டு ஆன்சர் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் சார் ஆன்சர் சின்டெக்ஸ் எரர் வரும் சார் அப்படின்னு நக்கல் விடுவாங்க. ஞாபகம் வந்துருச்சு.
ஸோ இங்கே மைனஸில் இருக்கிறது இன்வேலிடு. சைன் 0.2ன்னு போடும்போது ஐ காட் 11 டிகிரிஸ். ஏன்னா சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ தான் இது. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சச் ஸ்டஃப் போடும்போது 11 டிகிரிஸ் அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்படி தான் நமக்கு சம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஆல்ஃபாவோட வேல்யூ 40ன்னு நான் போடும்போது எனக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ் என்னவாக இருந்துச்சு, வெறும் 48 mm. இப்போ நான் டியோட வேல்யூவை 100 mm அப்படின்னு போடும்போது இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ 11ஆக குறைஞ்சிருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆங்கிள் குறையும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நம்ம காமன் சென்ஸை பயன்படுத்தணும், அல்லது டெக்னிக்கலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. யூ கேன் ரெஃபர் ஆர்கே ராஜ்புட் புக் இருக்குது, அதில் நீங்கள் நிறைய புக்ஸ் பார்க்கலாம். ஆர்எஸ் குர்மி அப்படிங்கிற புக் இருக்குது, அதில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறையா பார்க்கலாம். தியரி ஆஃப் மிஷன்ஸ் பை எஸ்எஸ் ராட்டன், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான புக்ஸ் பாருங்கள். அந்த ஆர்சி ஹிபலர் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அந்த டைப் புக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்குமே கிட்டத்தட்ட ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ நமக்கு எக்ஸாக்டாக என்னங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா, எந்த இடத்துல 0 வரணும், எந்த இடத்துல 0 வரக்கூடாது, இதில் உங்களுக்கு கிளாரிட்டி வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்டர் ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. இந்த டயத்தில் நான் ஹெல்ப் பண்ண முடியாது, எக்ஸாமுக்கு 10 நாளை வச்சுக்கிட்டு. சிம்பிள் சம் என்னென்ன இருக்கோ, ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கோ, உங்களுக்கு எதெல்லாம் புரியுமோ அது கொடுக்கணும் இல்லையா. ஸோ தட் இஸ் வை ஐ எம் கிவிங் இட். உங்களுக்கு எது ஸ்டாண்டர்ட், எது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு படுத்தோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னுமே கொஞ்சம் டைம் எடுத்து கூட யூ கேன் ப்ராக்டிஸ் அவுட். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ எம் கிவிங் மை சேம் ஸ்டஃப். ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ வந்துடும். ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங், கீப் அப்டேட்டட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுறவங்களுக்குங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.